எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஏதோ ஒண்ணு குறையுதே. ஸ்வீட். அடடா சூப்பர். டே நமச்சி, 2 இளம் ஜோடிகளை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த டெக்கரேஷனை பண்ணிருக்க. சூப்பர் ராணி. போடா, உன்னை யார் எதுவும் பண்ண முடியாதா? எப்படி வாவ், சூப்பர்ரா. பார்த்தாயா, மலர் மிதியடி, பூக்கள் அலங்காரம், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். எப்படி நம்ம ஏற்பாடு? சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்கடா. தேங்க்ஸ்டா. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு கல்யாணம் ஆகிறப்போ இதே செட்டப்பா எனக்கு பண்ணி கொடுக்கணும். ஓகே? என்ன பயந்துட்டியா? சும்மா சொன்னம்பா. இது என்னோட தங்கச்சிக்காக இந்த அண்ணனோட அன்பு பரிசு. என்ன சரஸ்வதி, அசந்து போயிட்டியா? பார்த்தால இந்த ராஸ்கல் எவ்வளவு வேலை பண்ணி வச்சிருக்கான் பத்தியா? உடுப்பா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. அண்ணே, இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப செலவாயிருக்கும் போல இருக்கு. அதானே, ஏன்டா டே ஏன்டா இவ்வளவு செலவு பண்ண? உங்க சாந்தி முகூர்த்தத்துக்காக என்னோட சின்ன கிஃப்ட். ஏற்கனவே பெரியவங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. சாந்தி முகூர்த்தம் நடக்கலாங்கிறத மறைச்சு தள்ளி வச்சிருக்கீங்க. மறுபடியும் அந்த தப்பை பண்ணாதீங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் விபரீதமாயிடும். எது எப்படியோ அடுத்த வருஷம் எனக்கு ஒரு மருமகனோ இல்ல மருமகளையோ பெத்து நீங்க கொடுக்குறீங்க. குழந்தைய கொஞ்சிறதுலயே நம்ம அம்மா அப்பா பிஸி ஆகணும். அதோட இந்த வீட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் ஒழிஞ்சிடணும். புரியுதா? புரியுதாமா? எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் ஜூஸ் எடுத்துக்குங்க. அப்புறம் தமிழே, அடுத்து என்ன பிளான் வச்சிருக்க? எங்களுக்கு கன்ஃபார்மா பொன் குழந்தைதான்டா. ஹலோ பேபிமா, நாளைக்கு கம்பெனிக்கு என்ன டைமுக்கு வரீங்க? அந்த பிளானை கேட்டேன். 24 hours இதே நினைப்பா இருக்க போல இருக்கு. கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு தான். சரி, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க. இந்த நாள் உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். கூடிய சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்திய பெத்து கொடுத்துருங்கப்பா. நான் வரேன். வச்சு உண்மையிலேயே உயிரிழன் பண்ணா அது நீதான்டா. என்ன இந்த அளவுக்கு யாருமே புரிஞ்சுக்கிட்டது இல்ல. என்னப்பா விடுதெல்லாம் என்ன சென்டிமெண்டா? இன்னைக்கு அதெல்லாம் இருக்க கூடாதுப்பா. எனக்கு உன்னை விட்டா வேற யாருப்பா இருக்கா? சரி, நான் கிளம்புறேன். நேர்கொண்ட பார்வைன்ற மாதிரி ஒரே சிந்தனையில இருக்க. உன் ஃபோக்கஸ் நான் டைவர்ட் பண்ண விரும்பல. நான் வரேன். அண்ணி, என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்லையே. சும்மா சொல்றீங்க. நமச்ச கூட யாருக்கும் தெரியாம பூ பழம்லாம் வாங்கி கொடுத்து உங்க ரூம்ல வைக்க சொல்லுச்சு. நான் தானே கொண்டு வந்து வச்சேன். ஆனா கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படியா? அதுல எனக்கு ஒண்ணும் தெரியாது. சரி, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாம இருக்கட்டும். ஆனா அடிக்கடி நீங்களாவே சிரிச்சுக்கிறீங்களே, அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சும்மா ரபி. சரஸ்வதி சமையலா? என்னமா ஸ்பெஷல் இன்னைக்கு? எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமா? வாசனை வாவான்னு கூப்பிடுதே. எனக்கு பார்வை வேணா முன்ன பின்ன இருக்கலாம், மூக்கு பயங்கர ஷார்ப்புமா. ஆமா, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? பன்னீர் சுக்கா மசாலா. அப்படியா?
ஏமா வழக்கமா நம்ம வீட்டுல சிறுதானிய சாப்பாடு தான் இருக்கும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா அசத்துறீங்க? வாசனை வச்சு நான் எப்படி கண்டுபிடிச்சேன் பாரு. இந்த மாதிரி டிஷ்ஷ இது வரைக்கும் நம்ம வீட்டுல யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. தேங்க்ஸ் மாமா. டேஸ்ட் பண்றீங்களா? வேண்டாமா, சாப்பிட்டா அந்த டேஸ்ட் நாக்கிலே ஒட்டிக்கும். அப்புறம் இன்னும் வேணும் வேணும்னு கேட்கும், மத்தவங்களுக்கு இல்லாம போயிடும். அதனால மத்த எல்லாரும் சாப்பிடும்போது நானும் சாப்பிடுறேன். சீக்கிரமா ரெடி பண்ணி வைங்க. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். சரஸ்வதி, மாமா என்ன சொல்றாரு? பன்னீரோட வாசனை ரொம்ப பிடிச்சு போச்சாம். ஆமா, மாமா எப்பவுமே டேஸ்டான ஃபுட் தான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா வீட்ல தான் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கே. அதுக்கு தான் அவர் டீ கடைக்கு போய் வெளுத்து கட்டுறாரு. ஒரு பக்கம் அவர் நினைச்சா பாவமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அத்தை சொல்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும்னு தோணுது. ஐயோ, சப்பாத்திக்கு மாவு பேசணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வாங்க. மாமா ரொம்ப நேரமா உங்களை கூப்பிடுறதுக்காக தடுமாறிட்டு இருக்காரு. போங்க. சரஸ்வதி, என்னங்க? அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தல, அது எங்க வச்சிருக்க? நம்ம ரூம்ல டிராயர்ல தான் வச்சிருக்கேன். ஐயோ, அதை தேடி பார்த்தா காணுமே. கொஞ்சம் தேடி எடுத்து கொடுக்குறியா? வாசு, அந்த சப்பாத்திக்கு மாவு. நான் பாத்துக்கிறேன். தமிழ் விடுங்க. என்ன? என்னங்க விடுங்கன்னு சொல்றேன்ல. தமிழ் விடுங்க. இத்தனை நாள் கட்டுப்பட்டு தானே இருந்தோம். இனிமேல் அப்படி எதுவுமே இல்லையே. இதுக்காக தான் என்ன போய் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களா? நான் காலேஜ் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு உனக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் நேரம் காலம் இருக்குங்க. சும்மா இருந்தா கூட எந்த பிரச்சனையுமே இல்ல. அந்த நமச்சி பையன் வேற ரூம் ஃபுல்லா பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கானா, எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? ஐயோ, இன்னும் சமையல் வேலைலாம் அப்படியே இருக்கு. ஆனா அதை விட இது ரொம்ப முக்கியம். விடுங்கன்னு சொல்றேன். விடுங்கன்னு சொல்றேன்ல. ஏங்க, இதுக்காக தானே நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்ல நேரம்லாம் பார்த்து வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டா எப்படி? சரி, ஆனா நம்ம அன்புக்கு அடையாளமா ஒரே ஒரு முத்தம் கூட. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன்னு சொல்றேன்ல. நீ வர வரைக்கும் தாங்கணும்ல. ஒன்னே ஒன்று கூட. இதெல்லாம் போங்கு. அப்படின்னா கண்ணை மூடுங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரு. அதுலயும் ஆண் பாவம் ரொம்ப ரொம்ப பொல்லாதது. கண்ணை மூடுனீங்கன்னா தான். சரி சரி, அப்படியாவது கிடைக்குது. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. பாய். இரு, இரு. ஏய், நில்லு. ஏய். இல்ல, ஃபைல் வேணும்னு கேட்டாரு, அதான் எடுத்து கொடுத்துட்டு வரேன். சரஸ்வதி, எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா?
இருங்க தரேன். வரட்டும் வரட்டும், ரெண்டு பார்த்துடலாம். நமச்சி பண்ணியிருக்க இந்த ஏற்பாடுலாம் பார்க்குறப்போ எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், வெயிட்டே பண்ணக்கூடாது. இரு வரட்டும் வரட்டும் வரட்டும். எதுக்கு அதெல்லாம் தட்டிட்டு நேரம் உள்ளவா? அண்ணே நான் அபி. அபியா? ஐயோ, உள்ள வந்து பார்த்தா விஷயம் தெரிஞ்சிருமே. அபி நீ அங்கேயே இரு, நான் வரேன். சரிண்ணே. அண்ணே அண்ணி தர சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னண்ணே எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் இல்ல இது சொல்றீங்க? சரஸ்வதிக்கு சொல்லிடுறியா? சரி. சரஸ்வதி என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறியா? எப்படியும் ரூமுக்கு வந்து தானே ஆகணும். கார்த்தி ஏதோ பேசணும்னு சொன்னீங்கன்னு வசூல் சொன்னா. ஆமாண்டா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா? இது கூட நீ இப்ப கோவமா தான்டா சொல்ற. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? நீ ஆஃபீஸ்ல இருந்து வந்தப்போ ரொம்ப கோவமா இருந்தேன்னு வசுந்தரா சொன்னா. நீ கம்பெனில இருந்து கிளம்புறப்போ நமச்சிட்ட ஒரு மாதிரி வேற பேசிட்டு வந்த. டேய், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை வெளிப்படையா சொல்ற, அதை பேசி சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தாதான் அது பெரிய பிரச்சனையாகும். அதை புரிஞ்சுக்கோ. அதான் என்னை பத்தி மனசுக்குள்ளேயே வச்சுக்காம கம்பெனி பூரா எல்லார்கிட்டயும் என்னை பத்தி கேவலமா சொல்லிருக்கீங்களா? என்னடா சொல்ற? நானா? நீங்க சொன்னா என்ன, உங்க ஃப்ரெண்டு சொன்னா என்ன? போங்க போய் மெகா போன் ஒன்று வாங்கி கொடுத்து அதை வச்சு சொல்ல சொல்லுங்க. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். உன்னை பத்தி நான் கேவலமா பேசுறேனா? இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காதரா கார்த்தி. அன்னைக்கு நவீன் சார் ஆபீஸ்ல என்ன வெளியே உட்கார வச்சு நீங்க மட்டும் உள்ள போன விஷயம் நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி தெரியும்? ஆபீஸ்ல என்ன வெளியே உட்கார வச்சு நீங்க உள்ள போனது எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? இருந்தாலும் அதை நான் சகிச்சுக்கிட்டு அதை நான் தாண்டி போலான்னு நினைச்சேன். ஆனா அந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட் நமச்சிக்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கீங்க. அவர் கம்பெனியில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லி பெருமைப்பட்டிருக்காரு. இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தானே? என்னடா பேசுற? என் தம்பி பத்தி நானே எப்படி பேசுவேனா? ஏன் அப்படியெல்லாம் நடக்கவே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? கார்த்தி, நான் ஆபீஸ்ல அவமானப்பட்டப்பவே நீங்க எதுவும் சொல்லல, அது கூட பரவாயில்ல. ஆனா கம்பெனியில வேலை செய்யற எல்லார்கிட்டயும் அதை சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கீங்க பாருங்க. டேய், திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்காதரா. என் உயிரே போனாலும் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஆனா கம்பெனி ஒர்க்கர் ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்லிருக்காரு. நான் சொன்னேன்னு சொன்னாங்களா? நீங்க சொல்லல, சொன்னது நமச்சி. அவன் எப்படா சொல்லுவான்? ஏன்னா நமச்சி கிட்ட நீங்க சொல்லிருக்கீங்க. டேய், சொன்னீங்களா இல்லையா? ஆமாண்டா சொன்னேன். ஆனா அவன் கண்டிப்பா யார்கிட்டயுமே சொல்லிருக்க மாட்டான். ஏன் சொல்ல மாட்டாரு? என்ன அசிங்கப்படுத்துறதுன்னா அதை விட அவருக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு? அப்படிலாம் நினைக்காதரா. அவனை தம்பி மாதிரி தான்டா பாக்குறான். உனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த அக்கறை தாண்டா அவன்கிட்ட விசாரிச்சான். அப்பதான் இந்த விஷயத்தை நான் அவன்கிட்ட சொன்னேன். அதனால நீ வருத்தப்படுறன்னு சொன்ன. ஆனா அதை வெளியில சொல்லிருப்பான்னு மட்டும் நினைக்காத. அப்புறம் எப்படி அது எல்லாருக்கும் தெரிஞ்சது? என்கிட்ட வந்து நேரடியா கேக்குறாங்க. ஏற்கனவே நம்ம கம்பெனியில எனக்குன்னு எந்த மரியாதையும் இல்ல. உங்களை மட்டும்தான் கோதையம்மாவோட பிள்ளையா மதிக்கிறாங்க. இந்த லட்சணத்துல இப்படி ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ என் முதுகுக்கு பின்னாடி நின்று பேசுறவங்க இதுக்கப்புறம் என் முகத்துக்கு நேரா நக்கலா சிரிப்பாங்க. இந்த கம்பெனியில யாராச்சும் ஒரு தொழிலாளி கிட்ட நான் வேலை வாங்க முடியுமா? எப்ப பார்த்தாலும் என்ன அசிங்கப்படுத்தி நீங்க சந்தோஷப்படணும், அப்படிதானே? புரிஞ்சிக்காம பேசாத கார்த்தி. நல்லா யோசிச்சு பாரு. என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவையாவது நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கியா? உன்னை அசிங்கப்படுத்திருக்கோம், அவமானப்படுத்திருக்கோம், ஒதுக்கி வச்சிருக்கோன்னு உனக்கு இதுக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் தோணி இருக்கா? இல்ல. என் கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் உனக்கு எப்படி இப்படி தோணுது? கல்யாணத்தில் நடந்த பிரச்சனைய நீயே மனசுல நினைச்சிட்டு இப்படி குழப்பிக்கிட்டு இருக்க. ஆனா உண்மையிலே சொல்ற, உன்னை எக்காரத்து கொண்டு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். சரி, அப்படின்னா இந்த விஷயம் எப்படி வெளியில போச்சு? யார் சொன்னா? ஓகே, நீங்க சொல்லல, நம்புறேன். அப்போ அந்த நமச்சி தானே சொல்லியிருக்கான். கார்த்தி, இன்னொரு தடவை நமச்சிய அவன் சொல்லியெல்லாம் கூப்பிடாத. அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த வீட்டில் ஒருத்தன், உனக்கு அண்ணன் மாதிரி. அவனை நீ மரியாதை இல்லாமலாம் பேசுறதுலாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அவர் என்ன மட்டம் தட்டி அசிங்கப்படுத்துறத நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க இல்ல?
நீங்க தான் அவரை அப்படி பண்ண சொல்றீங்களா? கார்த்தி, அவரை விட்டு கொடுக்க மாட்டாராம், என்ன விட்டு கொடுத்துருவாரு. இதுல என்ன லாஜிக்னே புரியல. ஏன்டா இவ்வளவு கோவப்படுற? அவன் இத்தனை வருஷம் நம்ம வீட்டு தான்டா இருக்கான். அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் இப்படி எல்லாம் பேசுவானா? டேய், நமச்சிக்கு என்னை விட உன் மேல தானே பாசம் அதிகம். இந்த விஷயத்தை அவன் தான் சொன்னான்னு யாராவது என்கிட்ட வந்து சொன்னா கூட நான் நம்ப போறது இல்ல. இந்த விஷயம் வெளியே எப்படி போச்சுன்னு தான் எனக்கும் தெரியல. ஒருவேளை நவீன் சார் ஆஃபீஸ்ல இருந்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விட்டுரு. இங்க பாரு, நமச்சி இதை சொல்லலைன்னு நாளைக்கு நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்றேன். அதே மாதிரி தொழிலாளிகள் மத்தியில் யார் சொன்னாங்க, யாருக்கு இது தெரிஞ்சிருக்குன்றது விசாரிச்சு அதை எப்படி சரி பண்ணுன்றதை நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் மத்தியில் எனக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். யாரும் பேச்சை கேட்க மாட்டாங்கலாம் சொன்னல, அதுவும் நடக்காது. உனக்கான மரியாதை எப்பவும் போல அப்படிதான் இருக்கும். அதை நான் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாத. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்கடா. உன் மனசுல இருக்க வருத்தத்தை நாளைக்கு நான் சரி பண்றேன். அது வரைக்கும் உன் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வச்சுக்கோ. போய் சாப்பிடு போ. அம்மா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பூனைக்குட்டி மாதிரி கிச்சனையே சுத்தி சுத்தி வந்தீங்க. இப்போ வந்து என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்க? அது சும்மா வாக்கிங் போற மாதிரி முன்ன பின்ன நடந்துகிட்டு இருந்தேன். சரி சரி. சரி, வழக்கமா அம்மா இல்லாம நீங்க டைனிங் டேபிளுக்கு வர மாட்டீங்களே. இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்கிறத பார்த்தா பார்த்தா புரியுது புரியுது. விடுங்க விடுங்க விடுங்க. என்ன நீ சொல்றது பார்த்தா அம்மா வரதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது சாப்பிடலாம்னு பிளான் பண்ணி வந்த மாதிரியே சொல்ற? அப்பா, கம்பெனி சீக்ரெட்லாம் வெளியே சொல்லாதீங்கப்பா. என்ன போட்டு கொடுக்கறதுக்கு நீ ஒரு ஆளே போதும். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. வாமா, வா உட்காரு. உட்காருங்க ஆண்டி. நீ எங்கம்மா போற? இல்ல மாமா, அவர் வந்ததும் நாங்க படியிலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். இப்ப முன்ன மாதிரி இல்லையேம்மா. அதான் கோதையா உன்னை விளக்கேத்த சொல்லிட்டால்ல, அப்புறம் என்ன? வாங்க சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். இன்னும் எதுக்கு படியிலே உட்காந்து சாப்பிடுறேன்னு சொல்றீங்க? வாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். என்னமா சொல்ற? வாங்க. அந்த பன்னீர் சுக்கா மசாலாவை போடுமா. அபி, இது யார் பண்ணது? அம்மா, இதை யார் பண்ணதுன்னு கேட்டேன். கேக்குறேன்ல, இது யார் பண்ணாங்க? அத்தை, நான் தான் பண்ணேன். என்னம்மா இது? பன்னீர் சுக்கா மசாலா. அது தெரியுதுமா. இதை எதுக்கு இந்த வீட்ல நீ செஞ்சேன்னு நான் கேக்குறேன். இல்ல அத்தை, அது இன்னைக்கு இதுதான் சமைக்கணும்னு சாட் போட்டு கொடுத்துருக்கேன்ல. அத்தை, உங்க சாட்ல இன்னைக்கு பன்னீர் இல்லதான். இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதாவது நான்வெஜ் செஞ்சு கொடுக்கலான்னு நினைச்சேன். அதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்களான்னு தெரியல. அதான் அதுக்கு பதிலா இதை சமைச்சேன். நைட்ல இதெல்லாம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதாம்மா? இப்படி ருசி ருசின்னு அலைஞ்சா ஹெல்த் என்னத்துக்கு ஆகும்? அப்படியே செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. சரி விடுமா, ஒரு நாள் தானே, போகட்டும். இந்த மாதிரி சாப்பாட்டை ராத்திரி நேரத்துல சாப்பிடக்கூடாதுங்க. ஏமா, நமக்கு வேணா வேண்டாம், அவங்க சின்ன பசங்க சாப்பிடட்டுமே. என்னங்க இது? இதுல பெரியவங்க சின்னவங்கன்னு என்னங்க இருக்கு? உடல் உழைப்ப போடுற மாதிரி இவங்க எல்லாம் வேலை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருக்கிறப்போ இவ்ளோ கொலஸ்ட்ரால் இருக்கிற சாப்பாட அதுவும் ராத்திரி நேரத்துல சாப்பிட்டா எப்படிங்க? ஒவ்வொன்னையும் யோசிச்சு யோசிச்சு தான் சார்ட் போட்டு கொடுக்கறேன். அப்புறம் நீயா ஒரு முடிவெடுத்தா எப்படிமா? இல்லத்த, வீட்ல ஒரு நல்லது நடந்திருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்த மாதிரி இருக்கட்டுமேன்னு. உன்னால இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. கம்பெனில ஒரு முக்கியமான விஷயத்த ஜெயிச்சிருக்க. அப்படி நடந்த ஒரு நல்ல விஷயத்த மதிச்சு பாராட்டணுமேனு தான்
நான் உன்னை விளக்கேத்த சொன்னேன். அது நீ செஞ்ச வேலைக்கு நான் கொடுத்த மரியாதை, கௌரவம். அதுக்காக பழசெல்லாம் அப்படியே மொத்தமா மாறிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையே.